السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பின் தொடர் நஹ்வு ஹயாத்தின் ஜௌஜியத்தின் சயீதா, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நோக்கி என்ற தொடராகும். அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும், இளைஞர்கள் இளைஞர்களுக்கும் தேவையான மிக முக்கியமான ஒரு பாடமாகும். இந்த தொடரில் போன வகுப்பில் நாம் பார்த்த பாடம் குடும்ப பிரச்சனைகளை எவ்வாறு நாம் தீர்வு காண்பது. இதில் 6 விஷயங்களை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். அதை மேலோட்டமாக நினைவுபடுத்திய பிறகு 7வது விஷயத்திலிருந்து நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு மிக முக்கியமான முதல் அடிப்படை என்னன்னு சொன்னா, ஏற்பட்ட பிரச்சனையை பெரிதாக ஆக்கக்கூடாது. ஏற்பட்ட பிரச்சனையை பெரிதாக்கக்கூடாது. 2வது, பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர அல்லாஹ்விடம் கையேந்த வேண்டும். வாழ்க்கை சிறப்பாக இருக்க அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது தொடர்பாக வரக்கூடிய குர்ஆனில் வரக்கூடிய துஆக்களையும் ஹதீஸில் வரக்கூடிய துஆக்களையும் மனனம் செய்து அல்லாஹ்ட்டை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். 3வது, ஏற்பட்ட பிரச்சனைக்கான தீர்வு காண்பதற்காக நல்ல மார்க்க அறிஞர்களை அணுகி அதற்கான தீர்வு என்ன என்பதை கேட்க வேண்டும். நல்ல அனுபவசாலிகளிடத்தில் நல்ல ஆலோசனைகளை கேட்க வேண்டும். 4வது, நம்பகமான ஒரு அட்வைசர், ஆலோசகரை தேடி அவங்கள்ட்ட ஏற்பட்ட பிரச்சனையை எடுத்து சொல்லி அதை எப்படி சுமூகமாக்குவது, அதற்கான தீர்வு என்ன என்பதை கேட்டறிந்து செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். 5வது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், மென்மையை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. எடுத்த எடுப்பிலேயே மிகப்பெரிய உறவு முறிவுகளை ஏற்படுத்துவது கூடாது. உடனே எடுத்தோம் கவிழ்த்தினோம் என்ற மாதிரி செயல்படுவது கூடாது. பொறுப்பற்ற தன்மையிலும் நடக்கக்கூடாது. பொறுப்பு இருக்க வேண்டும். திருமணம் முடித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சிரமங்கள் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறாங்க, செய்திருக்கிறாங்க என்பதை உணர்ந்து தம்பதிகள் நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு தீர்வுக்கான விஷயங்களை திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை செயல்படுத்தி பிரச்சனையை முற்றிலுமாக தீர்வுக்கான நிலைக்கு கொண்டு வர வேண்டும். 6வது மிக முக்கியமான விஷயம், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை திண்ணைகளில் உட்கார்ந்து பேசுவதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். சபைகளில் சர்வசாதாரணமாக எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி அதை பரப்புவது மிக தவறான நிலையாகும். அதனால பெரிய பாதிப்புகள் ஏற்படும். எனவே இதை நாம் விட்டுவிட வேண்டும். அதே போல குடும்பத்தாருக்கு மத்தியிலும் என்ன செய்யக்கூடாது, மற்ற உறவினர்கள் ஒரு வீட்டுக்கு பார்க்க போறோம், அங்கே போய் எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது, என் கணவர் இப்படி நடந்து கொள்றாங்க அப்படின்ட்டு தேவையில்லாம கணவரை பற்றி புகார் சொல்வது, அல்லது மகன் மனைவியை பற்றி தவறான பிரச்சனைகளை போற இடத்துல எல்லாம் சொல்லி கொண்டு இருப்பது பிரச்சனையை அதிகப்படுத்தும். இது மாதிரியான செயல்களை விட வேண்டும் என்பதை போன வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம். அதை தொடர்ந்து 7வது விஷயம் என்னவென்றால், மிக முக்கியமானது,
தஹ்வீனுல் தஹ்வீனுல் முஷ்கிலத்தி ஃபீ நஃப்ஸிஹி. முஷ்கிலா பிரச்சனையை இலகுபடுத்த வேண்டும். தஹ்வீன் இலேசாக்கி கொள்ள வேண்டும். ஃபீ நஃப்ஸிஹி தன்னிலேயே. இப்ப கணவனுக்கு ஒரு வீட்டுல மனைவியின் மூலமாக பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா அது பெரிய பிரச்சனையாக தன் மனதிலே ஆக்கி கொள்ளாமல், இது பெரிய பிரச்சனை இல்லப்பா, இது லேசானது, அல்லாஹ் இலகுவாக்கி தருவான் என்ற நிலையை முதலில் மேற்கொள்ள வேண்டும். தஹ்வீன் ஏற்பட்ட பிரச்சனையை இலகுபடுத்தி விட வேண்டும். அல் முஷ்கிலத்தி ஃபீ நஃப்ஸிஹி தன்னிலே. வத்தஃப்கீரு ஃபீஹா பிஹுதூஇன். பிறகு என்ன செய்யணும் சொன்னா, ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக அமைதியாக உட்கார்ந்து அமைதியாக இருந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டது? இந்த வாக்குவாதம் எனக்கும் என் மனைவிக்கும் இடையில் அல்லது என் குடும்பத்தார்களுக்கு இடையில் எதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டது? அல்லது எனக்கும் என் மனைவிக்கும் என் உம்மாவுக்கும் இடையில் ஏன் இந்த பிரச்சனை ஏற்பட்டது? இதற்கான காரணம் என்ன? ஒருவர் மற்றவரை பற்றி என்னிடம் குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்க, அதனால 2 பேருக்கு மத்தியில பிரச்சனையாக இருக்குது, இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு சிந்திக்க வேண்டும். இந்த மாதிரி குடும்ப பிரச்சனையில் அமைதியாக அதை தீர்வு காண்பதற்காக சிந்திக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக நபி அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. நபி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இன்னொரு மனைவியின் மூலமாக கொண்டு வரப்பட்ட உணவு தட்டை என்ன செஞ்சுறாங்க, உணவு தட்டை கொண்டு வந்த அந்த பணியாளினுடைய கையை தட்டி விடுகிறார்கள். அதனால் பாத்திரம் உடைந்து விடுகிறது. இப்ப இந்த பிரச்சனையை நபி அவர்கள் பெரிசாக ஆக்கவில்லை. என்ன செய்தார்கள்? தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நபி அவர்கள் தஹ்வீன் இலகுவாக ஆக்கினார்கள். கத்தவில்லை, சண்டை போடவில்லை, திட்டவில்லை. பாதிக்கப்பட்ட நபி அவர்கள் அதை இலகுபடுத்திய போது பிரச்சனை முற்றிலுமாக என்னவாகிவிட்டது? இலகுவாகிவிட்டது. இந்த தொடர்பு இந்த சம்பவத்தை முன்னாலே நம்ம பார்த்துட்டனால விரிவாக போகல. இன்னொரு உதாரணம், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, மகன் இறந்து விட்டார். இப்ப மகன் இறந்து விட்ட நிலையை பெரிய ஒரு துக்கமான நிலையாக எடுத்து செல்லாமல் பிஹுதூஇன் அவங்க என்ன செய்யறாங்க, அமைதியா உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. யோசித்து குடும்பத்தாட்ட போய் சொல்றாங்க, இந்த செய்தியை என் கணவர்கிட்ட தெரிவிக்க வேண்டாம். இப்படியான ஒரு செயல்பாடு என்பதை பாருங்கள். அடுத்து என்ன செய்யறாங்க, கணவன்கிட்ட சிறப்பான முறையில் நடந்து கொள்றாங்க. அதுக்கடுத்து கணவன்கிட்ட அழகான முறையில் எடுத்து வைக்கிறாங்க. கணவருக்கு அப்போ கோபம் ஏற்படுகிறது. ஆனா அவங்க என்ன செய்யல, அதை பெரிதுபடுத்தலை. பிறகு கணவர் நபி அவர்களிடம் அந்த செய்தியை சொன்ன போது நபி அவர்கள் துஆ செய்றாங்க. இப்ப இவ்வளவு விஷயங்கள் எதனால் கிடைத்தது என்றால், வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனையை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரம்பத்திலேயே அதை இலகுபடுத்திய காரணத்தினால் இறுதியில் அல்லாஹுடைய தூதருடைய துஆவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது போல கணவன் மனைவி தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் போது ஏற்பட்ட பிரச்சனையை தங்களுக்குள்ளாகவே இலகுபடுத்தி கொள்ள வேண்டும். அந்த மனப்பான்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். திருமணத்துக்கு முன்பாகவே இந்த மாதிரியான சட்டங்களை உள்வாங்கி வாழ்க்கையில பிரச்சனை வரும், அதை என் மூலமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை நான் குறைக்க முயற்சி செய்வேன், அல்லது கணவன் மூலமாக எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது கணவன் உடைய பெரிய பிரச்சனையாக பார்க்காமல், கணவர் செய்துவிட்ட பெரிய பிரச்சனையாக பார்க்காமல் அதை இலகுபடுத்திக் கொள்ளக்கூடிய நிலையை நான் ஏற்படுத்திக் கொள்வேன் என்ற மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து 8வது, ஐ யஜஅல ஹுனாக இஹ்திமால ஐ யகூனல் கதஉ மின்ஹு. மிக முக்கியமானது. பிரச்சனை ஏற்பட்ட இடத்தில் தன்னிடமிருந்து தான் தவறு ஏற்பட்டுள்ளது என்ற சுமத்துதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, 2 பேத்துக்கு மத்தியில ஒரு பிரச்சனை, சண்டை. என்ன நினைக்க வேண்டும்? என் மூலமாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. ஆனா அங்க தன் மீது பிரச்சனையே தவறை சுமத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் வலோ பினிஸ்பத்தி வாஹித் 1% என்ன செய்ய வேண்டும்? அத தன் மீது சுமத்தி கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதாவது பினிஸ்பத்தின் வாஹிதத்தின் 1% ஃபில் மிஆ 100ல 1% தன் மீது தவறு இருக்கிறது என்ற தன் மீது பழியை சுமத்தி கொள்ளக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அப்புறம் என்ன செய்யணும் சொன்னா, வல் யல்தமிஸ் அல் உத்ர லி ஜௌஜதிஹி தன்னுடைய மனைவிக்காக வேண்டி சாக்கு போக்குகளை கணவர் தேட வேண்டும். மனைவி வந்து அவங்க இந்த மாதிரி நடந்து கொண்டாங்கன்னா ஏதோ ஒரு நிலைக்காகத்தான் அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு என்ன செய்யணும்? ஒரு சாக்கு போக்குகளை தேடலாம். அல்லது மனைவியாக உள்ளவங்க தன் கணவன் மீது சாக்கு போக்குகளை தேட வேண்டும். இல்ல இல்ல அவங்க வந்து இதனால அப்படி செஞ்சுட்டாங்க, ஏதோ மறந்து செஞ்சுட்டாங்க, இல்ல அவங்க ஆபீஸ்ல இருந்து கோபமா டென்ஷன்ல வந்தனால அவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க, இல்லாட்டி அப்படி பேச மாட்டாங்க, ஏதோ அவங்க தெரியாம பேசிட்டாங்க. இந்த மாதிரி ஏதேனும் காரணங்களை கணவர் மனைவின் மீது தேட வேண்டும். சாக்கு போக்குகளை மனைவி கணவர் மீது தேட வேண்டும். தேடிய பிறகு கணவர் மனைவின் மீது, மனைவி கணவர் மீது நல்லெண்ணத்தை கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது. யோசித்து பாருங்கள். அழகா இவ்வளவு செலவுகள் செய்து, இவ்வளவு சிரமங்கள் செய்து முடித்து வைக்கப்பட்ட திருமண வாழ்க்கையை சிறு பிரச்சனைகளுக்காக நாம வந்து முறிவுக்கு கொண்டு வரக்கூடாது. அது அழகான முறையில அந்த பிரச்சனையை தீர்வு கண்டு நல்ல வாழ்க்கை வாழ முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து 9வது மிகவும் தேவையான ஒரு விஷயம் இது. பெரும்பாலான வீடுகளில் பிரச்சனை ஏற்படுவதற்கு இதுதான் காரணமா இருக்குது. பெரும்பாலான குடும்பங்கள பிரச்சனை ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அது என்னன்னு சொன்னா, தர்கு ததப்புஇல் அவுராத்தி மறைக்கப்பட வேண்டிய விஷயங்களை பின்தொடருவதை விட வேண்டும். பொதுவாகவே இந்த கல்யாணம் பண்ண புதுசுல பெண்ணாக உள்ளவங்க தன்னுடைய சின்ன வாழ்க்கை நடந்த தவறுகளை வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அல்லது கணவரா உள்ளவர் அந்த கல்யாணம் பண்ண புதுசுல அல்லது பின்னால பேசும்போது வெளிப்படையா சொல்லிடுவாங்க. அது யதார்த்தமா தன்னுடைய சின்ன வயதில் நடந்த தவறுகள் அதை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா கணவன் மனைவியின் மீது அந்த தவறை பின்தொடர்வது கூடாது. மனைவியா உள்ளவங்க கணவர் மீது அதை பின்தொடர்வது கூடாது. அதற்கு முன்னால இந்த மாதிரி மறைக்கப்பட வேண்டிய விஷயங்களை அல்லாஹ்வே மறைத்து விட்டான், நானும் மறைத்து விடுவேன்னு அந்த ஒரு ஸ்ட்ராங் உறுதி இருக்க முதல்ல சொல்லக்கூடாது. நம்மளுடைய சிறு பிராயத்தில் அல்லது இளைஞராக இருக்கும்போது அல்லது திருமணத்துக்கு முன்னால் ஷைத்தானுடைய தூண்டுதலால் சில தவறுகளை செய்திருக்கலாம். மனிதனின் அடிப்படையில் தவறுகள் நடக்க வாய்ப்புகள் உள்ளது. அந்த தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மறைத்து விட்டான். அல்லாஹுடைய கருணை அது. அதை என்ன செய்யக்கூடாது? கணவர் மனைவி இனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மறைக்க வேண்டிய விஷயங்களையும் சொல்வது நல்லதல்ல. சரி, அப்படி சொல்லிட்டாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, உங்களை பத்தி இப்படி கேள்விப்பட்டனே, அப்படியா, என்ன என்ன விஷயம், அந்த காலேஜ் படிக்கும்போது என்ன நடந்தது, அப்படியா, ஸ்கூல் படிக்கும்போது இப்படி நடந்துச்சா, என்ன அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? துருவி துருவி அதை பின்தொடர்வது கூடாது. இந்த மாதிரி பின்தொடர்றதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்தும். சந்தேகம் அப்படியே நாளடைவில் பிரச்சனையாக, தலாக்காக பெரிய நிலைக்கு கொண்டு போய் விட்டுவிடும். இந்த 9வது பாயிண்ட்லயே அடுத்த பகுதி என்னன்னு சொன்னா, அதே போல தர்கு தஸய்யுதி ஸல்லாத்தி சிறு சிறு சருகல்களை வேட்டை, அதாவது காத்திருந்து கண்டுபிடிப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப மிக முக்கியமான சின்ன சின்ன, அதாவது கணவர் வந்து
ஒரு மிஸ்டேக்கை சொல்லிட்டாங்களா, உடனே அந்த மனைவியாக உள்ளவங்க இதெல்லாம் பெரும்பாலான இடங்கள்ல நடக்குது. ஆஹா, இவர் நம்மள குறை சொல்லிட்டு இருக்கிறாரு, பார்க்குறேன் இவர் மட்டும் பெரிய சுத்தவானம் இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டே இருக்குது. தசையுது அந்த வார்த்தை அதான். சைதுன்னா என்ன அர்த்தம்? வேட்டையாடுது. வலையை போட்டுட்டு எப்படா மீன் மாட்டும், ஒரு தூண்டில போட்டுட்டு எப்படா மீன் மாட்டும் என்று அந்த வேட்டையாடுபவன் எப்படி எதிர்பார்த்து கொண்டே இருப்பானோ அந்த நிலைக்கு பேர் தான் தசையுத். இந்த மாதிரி கணவர் மனைவின் மீதோ மனைவி கணவர் மீதோ ஒரு குறையை, ஒரு மிஸ்டேக்கை, ஒரு சருகலை நோட்டமிட்டு கொண்டே இருப்பது, தேடிக்கொண்டே இருப்பது. கிடைச்ச உடனே போட்டு உடைக்குது. இந்த பாரு, நீ மட்டும் பெரிய ஆள, இந்த பாரு உன்கிட்ட எல்லா இந்த மாதிரி அசுத்தமான நிலைகள்லாம் இருக்குது, இவ்வளவு குறைகள் இருக்குது, அதை சரி செய் என்று போட்டு உடைக்கிறது. இந்த மாதிரியாக நடப்பதால என்ன சுமூகமான வாழ்க்கை வந்துருமா? இல்லை. அடுத்து 2 பேரும் பேச மாட்டாங்க, அடுத்து 2 பேரும் விலகிடுவாங்க, ஒழுங்கா அந்த பெண்மணி கணவரை கவனிக்க மாட்டாங்க, அல்லது இவரு கரெக்டா காசு கொடுக்க மாட்டாரு. கடைசியில பெண் வந்து அவங்க உம்மா வீட்டுக்கும், இவர் மட்டும் தனியா காய்ந்து கொண்டு இருப்பார். கடைசியில விவாகரத்துன்னு போவோம். அப்புறம் அதுக்கடுத்து பிரச்சனை, அடுத்த பெண்மணி கிடைக்குமா, அடுத்த அந்த பெண்மணிக்கு ஆண் கிடைக்குமா, இப்படியே பிரச்சனைக்கு மேல அடுக்கடுக்காக பிரச்சனை ஏற்படுவதை நாம பார்க்கிறோம். இப்ப சிறிய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைக்கு காரணமாகி விடுகிறது. எனவே இந்த 2 விஷயத்தை விட வேண்டும். மறைக்க வேண்டிய விஷயங்களை அடியோடு மறைத்து விடணும். அல்லாஹ் மறைத்து விட்டான், ஏன் நீங்க போட்டு வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க? சரி, அப்படியே 1, 2 காதுக்கு வந்துருச்சுன்னா என்ன செய்யக்கூடாது? அதை போய் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதாவது இப்போ உள்ள ட்ரெண்ட் என்னன்னு சொன்னா, புதுசா கல்யாணம் ஆகிட்டாலே அந்த அவங்க வந்து பாசத்தின் அடிப்பிலே பாஸ்ட் லைஃப்பை பத்தி அவங்க வந்து எல்லாத்தையும் அண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் அப்படி ஓப்பனா பேசிடுறது. கடைசியில பார்த்தா அந்த ஓப்பனா பேசும்போதே ஒரு மற்ற மீது ஆஹா, இவ்வளவு கெட்ட கேரக்டர் போல மோசமான பிள்ளைய மண்டையில வச்சுட்டாங்கப்பா, ஆனா அந்த பிள்ளை திருந்தி நல்லவங்களா ஆயிடுவாங்க, ஆனா அந்த பையன் நல்லவர் ஆயிருப்பார், மாஷா அல்லாஹ். அப்ப இதுல தேவையில்லாது. அல்லாஹு தஆலா திருமணத்துக்கு பிறகு இருவருக்கு முடியல அவ்வளவு அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்திட்டான். அதை வந்து நாம தான் வீணாக்கி கொள்றோம். அதை தான் நாம தான் பாழாக்கி கொள்கிறோம், குறைத்து கொள்கிறோம். இந்த மாதிரி தேவையற்ற செயல்கள் மூலமா ரப்பே மறைத்து மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அது முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து இது ரொம்ப மிக முக்கியமா, இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். சின்ன சின்ன குறையெல்லாம் அப்படியே தேடி 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 அவங்கள்ட்ட போய் இது குறை இருக்குது இது குறை இருக்குன்னு சொல்றதை விடணும். அதனாலேயே சண்டைகள் ஏற்படும். ஆனா நாளாக புரிய புரிய ஒவ்வொரு விஷயத்தை அழகான முறையில குறைகளை எடுத்து சொல்ல சொல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனா அப்படி செய்யாம சும்மா எதுக்கெடுத்தாலும் குறைகளை தேடி 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 சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நொட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். அதை விட வேண்டும். அடுத்து 10வது விஷயம், தர்க்கு தஹஸ்ஸுஸி ஷதீதி இந்த சிமாஇ கலிமத்தின் லா துஜிபுஹா, அதாவது விருப்பமில்லாத வெறுப்பான வார்த்தையை கேட்கும் நேரத்தில் மனைவி என்ன செய்றாங்கன்னா, கணவர் மீது கணவர் விரும்பாத ஒரு வார்த்தையை பேசிடுறாங்க, அல்லது கணவர் மனைவியின் மீது மனைவி விரும்பாத ஒரு வார்த்தையை என்ன செய்யறாங்க, பேசிடுறாங்க. அதை கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? அதிகமாக துருவி துருவி ஆராய்வதை விட வேண்டும். துருவி ஆராய்வது கூடாது. ஏன் இந்த மாதிரி இந்த பிள்ளை என்னை பேசிடுச்சு, அல்லது ஏன் இவர் என்னை இந்த மாதிரி பேசிட்டாங்க, என் கணவர் ஏன் இப்படி பேசிட்டாங்க, அந்த நேரத்துல என் கணவர்லாம் வராது, ஏன் இவர் வந்து என்னை இப்படி பேசிட்டாரு, ஏன் இவர் இப்படி என்னை சொல்லிட்டாரு, ஏன் இவள் என்னை இவ்வாறு சொல்லிவிட்டால், இந்த மாதிரியான சிந்தனைகள் கொள்வது கூடாது. அல்லது இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படுகிறது, மிகவும் உணர்ச்சி வசப்படுவதை விட வேண்டும். நம்மளை வந்து ஒரு திருப்திப்படுத்தாத ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா சடன்லி உணர்ச்சி வசப்பட்டு கோபம் கொள்வதை விட வேண்டும். அதே போல ரொம்ப கடுமையாக ஏன் இப்படி பேசுனீங்க, எதன் காரணத்தினா இப்படி பேசுனீங்க அப்படின்ட்டு
அதை துருவி துருவி ஆராய்வதை விட்டுட்டு விருப்பமில்லாத ஒரு வார்த்தையை கணவர் மனைவியை பற்றியோ மனைவி கணவரை பற்றியோ பேசிவிட்டால், நம்ம குறைய சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியான ஒரு வார்த்தை நம்ம கேட்டுட்டோம்னு சொன்னா, அந்த வார்த்தை என்ன செய்யணும் சொன்னா, வஹம்லுஹா அலல் மஹாமிலி தய்யிபா, அத அழகான எண்ணோட்டங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வஹம்லுஹா அப்படின்னா வஅஹ்துஹா, பேசிய வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அலல் மஹாமிலி தய்யிபா, நல்ல கருத்துக்களாக நல்ல புரிதலாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இப்போ உதாரணமா நீங்க ரொம்ப கஞ்சூசா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டா உடனே என்ன செய்யணும், ஆஹா இந்த இடத்துல நாம வந்து கஞ்சத்தனமாக ஒரு இடத்துல நடந்ததை நம்ம இங்க சொல்லியிருக்க கூடாது, கவனமா என்கிட்ட பேசணும் என்பதை உணர்த்துறாங்க போல. ஆஹா, அதே போல என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து ஒரு நல்ல முறையில நடந்து கொள்ளணும் என்பதை உணர்த்துறாங்க. இந்த மாதிரி நல்ல புரிதல்களை எடுத்துக்கொள்ளணும். நல்ல புரிதல்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அங்க என்ன செய்யக்கூடாது, இப்படி பேசிட்டாங்களே ஏன் இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட புரிதலை கொண்டு வரக்கூடாது. இது எல்லா வாழ்க்கைக்குமான ஒன்று. ஒரு இடத்துல ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறோம்னு சொன்னா, நம்ம கூட வேலை செய்யறவங்க நம்ம மீது குறைகளை பேசிட்டாங்கன்னா, அதை குறை பேசியதாகவே அதை நோண்டி கொண்டு இருக்காமல், அவங்க பேசிய குறை என்னை பண்படுத்த பேசி இருக்கிறாங்க என்ற நல்ல நோக்கத்தில் அதை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய குறைகளையும் நாம சரி செய்ய முடியும். தேவையில்லாத டென்ஷனை தவிர்த்து விட்டு ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும். எல்லா இடங்களுக்குமான ஒரு பொதுவான விஷயங்களும் இதுல சொல்லப்படுது. அடுத்து 11வது விஷயம், இஹ்சானு ظன்னி, நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துவது. அஹ்ஸன யுஹ்ஸினு இஹ்சான், அஹ்ஸன நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தினான். அஹ்ஸனுக்கு அஹ்ஸன நன்மை செய்தான் என்ற அர்த்தம் இருக்குது, நல்லதை ஏற்படுத்தினான் என்ற அர்த்தம் இருக்குது. இஹ்சானு ظன்னி அப்படின்னு சொன்னா நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துதல். வல்திமாசுல் அஅதார், சாக்கு போக்குகளை தேடுதல். ஒரு மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டுன்னு சொன்னா அங்க என்ன செய்யணும், கணவர் மனைவின் மீதோ மனைவி கணவர் மீதோ நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தணும். அடுத்து சாக்கு போக்குகளை தேடணும். இதனால அது மிஸ்டேக்ஸ் வந்துருச்சு போல, ரைட்டு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லம்மா, இனி நீங்க வந்து கொஞ்சம் கவனமா அதை பார்த்து கொள்ளுங்க. சரிங்க, நீங்க வந்து ஏதோ நல்லதுக்காக நீங்க பண்ணியிருக்கிறீங்க, ஆனா அது மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல, ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஒருவர் மற்றவரை நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். சாக்கு போக்குகளை தேட வேண்டும். அடுத்து மிக மிக முக்கியமானது, அறிஞர்கள் சொல்றாங்க இந்த 12வது பாயிண்ட, நிஸ்ஃபுல் அக்ல், அறிவாளித்தனத்தினுடைய பாதி தன்மை இதுதான். எல்லா இடத்துலையுமே இது வந்து நம்ம மேற்கொண்டு விட்டால் அதிகமான பிரச்சனைகள் குறைந்து விடும். என்ன அப்படின்னு சொன்னா அது என்னது, அத்தகாஃபுலு, கண்டும் காணாமல் இருப்பது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதா, அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது, அது கண்டு காணாமல் அப்படியே போயிடணும். பிரச்சனை தெரியுது, இதை போய் நொங்கு எடுத்தோம்னு சொன்னா, நோண்டி நொங்கு எடுத்தால் இதை போய் பெருசா, இதை வந்து கேட்டால் இது பெருசாகி விடும் அப்படின்னு நமக்கே தெரியுது. இந்த மாதிரி யோசிக்கணும். அப்ப இதை கண்டு காணாமல் போனா அதுவே சரியாயிடும்பா, அந்த மாதிரியான பிரச்சனை. அதுக்குன்னு மனைவி வந்து பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, சினிமா பார்த்து கொண்டே இருப்பாங்க, அதையெல்லாம் கண்ணு காணாமல் நீ எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகக்கூடாது. அதையெல்லாம் அழகான முறையில் எடுத்து சொல்ல வேண்டும். சில சில விஷயங்கள் இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல வேண்டி இருக்கும். அந்த நேரத்துல மக்கள்லாம் இருக்க போகும்போது சொன்னோம்னு சொன்னா அங்க என்னவாயிடும், சண்டை பிரச்சனை ஏற்பட்டுரும். அப்ப அந்த நேரத்துல தப்பு தெரியுது, ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க, ஆனா இப்ப சொன்னா அது என்னவாயிடும், அது பெருசாக அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடும் அப்படின்னு புரிந்து அதை கண்ணு காணாமல் போயிடணும். போயிட்டு பிறகு எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ நல்ல சமயத்துல அதை எடுத்து சொல்லணும். இப்ப இந்த மாதிரிலாம் யோசிக்கணும். அத்தகாஃபுலு, கண்டும் காணாமல் செல்லுதல். தகாஃபுலுக்கு என்ன அர்த்தம், கண்டும் காணாமல் செல்லுதல்.
அடுத்து وعدم التدقيق في كل شيء, ஒவ்வொரு விஷயத்திலும் துல்லியமாக கவனிக்காமல் இருக்குதல். ஒவ்வொரு விஷயத்திலும் இப்ப என்ன செய்யறது, துல்லியமா கவனிக்கிறது. அதான் ஒரு ஒரு இடத்துல ஒரு சேர் வந்து மாறிடுச்சு. உடனே இந்த சேர் வந்து ஏன் இங்க மாறிடுச்சு, ஏன் இந்த இடத்துக்கு போயிடுச்சு, இது இந்த இடத்துல எனக்கு ஒரு ஜான் வந்து அந்த பக்கம் தள்ளி போன மாதிரி தெரியுதே, இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன செய்யறது, துல்லியமா பார்க்கிறது. அப்ப என்ன ஆகுறது, அப்புறம் துல்லியமா ஒவ்வொரு விஷயத்திலையும் துல்லியமா பார்த்தா அவ்வளவுதான், பிரச்சனை தான் ஏற்படும். அப்ப அதையெல்லாம் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா அதை கண்டு காணாமல் போக பழகி கொள்ளணும். சாப்பாடு விஷயத்துல இதுதான் பெரிய பிரச்சனை. இந்த நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்கள்கிட்ட இது ஒரு பிரச்சனை. உப்பு கூட ஆயிட்டா தட்டை தூக்கி வீசுறது, உரப்பு கூட ஆயிட்டா சாப்பாடு சரியில்லைன்னு அந்த கஷ்டப்பட்டு செய்த மனைவியினுடைய கஷ்டத்தை உணராமல் அந்த அம்மாவை திட்டுறது, துல்லியமா பார்க்கறது. கொஞ்சம் கோன்னு அதுல நெய் குறைஞ்சிருச்சுன்னா அதை துல்லியமா பார்த்து, நெய் என்ன நெய்யெல்லாம் ஊத்த மாட்டியா, நீ ஒழுங்கா கவனிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திட்டுறது. அப்புறம் தோசை சுடும் போது கொஞ்சம் நல்லா அடி முறுமுறுன்னு வரணும் இவங்களுக்கு. அந்த மொறுமொறுப்பு வரலைன்னா என்ன, சரியா முறுமுறுப்பு இல்லாம ரொம்ப சுற்றிருக்கிறீங்களே, சுற்றிருக்கீங்களா மரியாதை கேட்கறதுலாம் ரொம்ப குறைவு. நீ என்ன மொறுமுறுப்பு இல்லாம சுற்றிருக்கா, நீ ஒழுங்கா சுடு அப்படின்ட்டு இங்க இருந்து அவங்க சப்தம் போடுறது. இந்த மாதிரி நிலைகள்லாம் விடணும். முதல்ல அனுசரிக்கணும். அவங்களுடைய மாதவிடாய் காலங்களில் அவங்களுடைய அசௌகரியமான நிலைகளை உணர்ந்து நடந்து கொள்ளணும். இன்னும் எப்ப பார்த்தாலும் அந்த அசௌகரியமான நிலையில தான் அவங்க கொஞ்சம் படுப்பாங்க. அந்த நேரத்துல போட்டு துல்லியமா இவர் வந்து இராணுவத்தை போல என்ன எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு பேசுறது. அல்லாஹ் பாதுகாப்பான அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அப்ப 23 நாட்கள் உங்களுக்காக வந்து சாப்பாடுலாம் செஞ்சு வச்சு பண்ண நிலையெல்லாம் மறந்து ஒரு 6 நாட்கள் முடியாத காரணத்தினால் ஒரு ஓய்வு எடுக்கும் போது என்ன நீ செய்தா என்று கேட்கும்போது அந்த பெண்ணுடைய மனது எந்த அளவுக்கு பாதிக்கும். அல்லாஹ் பாதுகாப்பான. இதையெல்லாம் புரியணும். நிறைய ஆண்கள் புரியறது இல்லை, மாமியார்கள் புரியறது இல்லை. அந்த பாவம் அந்த பெண்மணியை வந்து ரொம்ப காயப்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு இப்போ உள்ள காலகட்டத்துல இப்போ உள்ள பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டாங்க. இந்த மாதிரி துல்லியமா நீங்க பாக்குறீங்களா, உடனே ஒரே வார்த்தை, மாமியார் கொடுமை முடிஞ்சிருச்சு, இவ வீட்டுல நான் இருக்க முடியாது, இவங்கெல்லாம் மரியாதை போயிடும். ஆரம்பத்துல மாமி மாமிலாம் இருந்ததுன்னா இப்ப மரியாதை போயிடும். இவ என்ன ரொம்ப கொடுமைக்காரியா இருக்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்ட என்ன, அந்த பையன் காய ஆரம்பிச்சிருவாரு. இந்த பிள்ளை அங்கே போய் ஜாலியா அம்மா 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 தான் பணிவிடை செய்ய வேண்டியதா நிலையா போயிடும். அப்ப கடைசியில பார்த்தோம்னு சொன்னா ஜமாத்து அது இதுன்னு போய் சும்மா ஒரு தோசை வந்து அல்லது ஒரு அசௌகரியமா நிலையில அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததற்காக புரிதல் இல்லாம ரொம்ப நுட்பமா நோண்டி பேசின காரணத்தினால பையனும் மருமகளும் வாழ்க்கை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது. வாழாம இருக்கிறாங்களே, இந்த மாதிரி நிறைய சூழல் நம்ம பார்க்கிறோம். வாழ வேண்டிய வயசுல வாழாம அந்த பிள்ளை உமா வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த பையன் பாவம், அவர் என்ன செய்வாரு, இளைஞனா இருக்கிறாரு, அவருடைய தேவையை கூட அந்த பெற்றோர்கள் புரியறதே இல்லை. அப்ப இளம் வயதில் வாழ வேண்டிய வயதில் பெற்றோர்கள் அழகான இது போன்ற வழிகாட்டுதல்களை அவங்களுக்கு காட்டி பிரச்சனைகளை சுமூகப்படுத்தி விட்டால், அல்லது அந்த இளைஞர்களும் அந்த இளைஞியும் தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை இந்த மாதிரியான உபதேசங்களை அறிந்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி சந்தோஷமாக வாழ பழகி கொண்டால், அந்த சந்தோஷமாக வாழ வேண்டிய அந்த காலகட்டத்தில் மிக மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை கிடைத்துவிடும். இந்த நாட்கள் ஆக ஆக இந்த ஒரு சந்தோஷமான நிலைகள் என்பது ஆரம்பத்தில் இருக்குமையானால் இன்னும் நாட்கள் செல்ல செல்ல சந்தோஷங்கள் அதிகமாகும். ஆரம்பத்திலேயே சந்தோஷம் குறைந்து நிலை இருக்குமையானால் போக போக அது வந்து குறையக்கூடிய நிலைகள் ஏற்படலாம். அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே இந்த புரிதல் பெற்றோருக்கும் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும், திருமண புதிய தம்பதிகளுக்கும் இருக்க வேண்டும். சின்ன சின்ன காரணங்களுக்காக இறைவன் கொடுத்த இன்பமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வீணாக்கி விடக்கூடாது. வாழ்க்கை குறைவு, ஆயுள் குறைவு, இன்பமான காலகட்டங்களும் குறைவு. எனவே இறைவன் கொடுத்த அந்த குறைவான இன்பங்களை, ஹலாலான இன்பங்களை பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைகளை
குடும்ப தம்பதிகள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்து 13வது மிக முக்கியமானது, பெண்கள்கிட்ட இந்த நிலை ரொம்ப குறைவு. பெண்கள்கிட்ட இந்த நிலை என்னது, ரொம்ப குறைவு. பெண்களும் இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா மாஷா அல்லாஹ், குடும்ப பிரச்சனை இல்லை, முடிஞ்சிச்சு, ஹலாஸ் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். எங்கேயும் வெளியெல்லாம் போக தேவையில்லை. ஒருவர் மற்றவர்கிட்ட இந்த 13வது குணம் வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன ஆகிடுச்சு, குடும்ப பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரிந்து கொள்ளலாமா? பாருங்க. அல் இஅ்திதாரு இன்தல் ஹதஇ, தவறு ஏற்படும் போது மன்னித்துக் கொள்ளுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு, خلاص. யக்தி அலல் மஷாக்கிலி ஜௌஜியத்தி, குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனையை தீர்த்துவிடும். மன்னிப்பு கேட்பது பிரச்சனையை தீர்த்து விடும், முடிஞ்சிருச்சு, பணிஞ்சிடணும். அப்படியே ரொம்ப அப்ராணியா போயிடணும். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாலும் என்னை மன்னிச்சுக்கிறங்கம்மா ஸ்ரீதேவி, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானா, நான் தான் தப்பா பேசிட்டேன், அப்படி மன்னிச்சுக்கிறங்க அப்படி சொல்லிட்டா, இதுக்கு முன்னால அது ஒரு கோபமா நடந்த எல்லா இதையும் அல்லாஹ் இல்லாமலாக்கி அடுத்துக்கடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருவான். எவ்வளவு பாருங்க. ஆனா இது கணவன்ட்டை மனைவிட்டும் இல்லாத போது, ஒரு சின்ன பிரச்சனை, பணிவு இல்லாத காரணத்தினால், மன்னிப்பு கேட்கிறது இல்லாத காரணத்தினால் அப்படியே அவங்க அப்படியே பிரிந்து போறாங்க. அப்படியே பேசுவது கிடையாது. அப்படியே வீட்டை விட்டு வெளியேறி அந்த பிள்ளை உம்மா விட்டு போகக்கூடிய நிலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசாகி ஒரு வாரம், அது 2 வாரம், அது 3 வாரமாகி அப்புறம் தலாக் என்ற நிலையாகி கடைசி எல்லாரும் சேர்த்தாதான் நாங்க சேருவோம் என்ற பெருமை வரைக்கும் போகுது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனாலதான் நான் சில இளைஞர்கள்ட்ட இந்த மாதிரியான சூழல் ஏற்படும் போது நான் சொல்றது உண்டு, உங்களுக்கான மனைவி தானே, நம்ம செஞ்ச தவறுனால அவங்க போயிட்டாங்க, அதுக்கு ஏன் அவன் ஜமாத்து ஆட்கள்லாம் சேர்த்து வைக்க நம்ம விரும்பணும்? நேரம் போங்க, அவங்க கிட்ட வாங்கம்மா அப்படின்னு கையை பிடிங்க. நீங்க வரலையா நான் இங்கேயே தங்குன்னு அங்கேயே இருந்துருங்க. யாரு என்ன சொல்ல போறா? மாமியார் வெளியே போங்கன்னு சொல்ல போறாங்களா? நான் போக மாட்டேன், என் மனைவி இங்கே இருக்கா. நீங்க தான் மனம் முடிச்சு வச்சீங்க. கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? நீங்க எல்லாரும் சேர்ந்தா மனம் முடிச்சு வச்சீங்க. எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, நான் அதை பெருசுப்படுத்தல, நான் அதை மன்னிச்சுட்டேன். அது எனக்கு அதனால நான் காஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா? நான் காய தேவையில்லை என்று கணவன் இறங்கி வரும்போது மாஷா அல்லாஹ் அந்த மனைவி இடத்துல டைரக்டா அவங்க வீட்டுக்கே போயிட்டு கையை பிடித்து கூட்டி வர வேண்டியதான், சால்வ் ஆயிடுச்சு. இந்த ஜமாத்து சபைக்கும் போக தேவையில்லை, யாரையும் கூப்பிட தேவையில்லை, முடிஞ்சிச்சு, ஹலாஸ். அதான் மிக முக்கியமானது. அல் இஅ்திதாரு இன்தல் ஹதஇ, தவறு ஏற்படும் போது மன்னிப்பு கேட்பது இருக்கிறது, யக்தி, அதுவே தீர்த்து விடும், அலல் மஷாக்கிலி ஜௌஜியத்தி, குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை. சுப்ஹானல்லாஹ். எனவே ஃபஅவ்விதா அன்ஃபுசுகுமா அல்லது அன்ஃபுசகுமா, கணவன் மனைவி இருவருமாக பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அலல் இஅ்திதாரி லிபஅதிகுமா அல்பஅத், ஒருவர் மற்றவரிடத்திலே மன்னிப்பு கேட்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளணும். ஒரு தப்பு பண்ணிட்டா மன்னிச்சுக்கிறங்கம்மா சீதே அப்படின்னு சொல்லணும். அதே போல ஒருவர் மற்றவர் மன்னிப்பு கேட்கும் போது சரி பரவாயில்ல நான் மன்னிச்சுட்டேன் பணியும் நிலை இருக்கணும். அந்த இடத்துல என்ன வரக்கூடாது, ஆமா எப்ப பார்த்தாலும் உன்னை தப்பு பண்ணிட்டு மன்னிச்சுக்கங்க கேட்டுட்டு இருக்கு, இதான் வேலையா போச்சா, திருந்த மாட்டீங்களா நீங்களா, அப்படி மாதிரிலாம் பேசக்கூடாது. அல்லாஹ்வே மன்னிப்பானா இருக்கிறான். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னி கஃபாருல் லக்கும், நிச்சயமா நான் உங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றேன். எப்படி அல்லாஹ் சொல்றான், குல் லிஇபாதியல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது அலா அன்ஃபுசிக்கும் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நபியே நீங்க சொல்லுங்க, வரம்பு மீறி நடந்து விட்ட என்னுடைய அடியார்கிட்ட போய் சொல்லுங்க, அல்லாஹுடைய அருளிலிருந்து நிராசையாக வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅ, அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த பாவத்தை விட்டு வெளியேறி என்னை மன்னித்துக்கொள் ரப்பே என்று சொல்லும்போது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கும்போது, வீட்டுல நடந்த சின்ன பிரச்சனைக்கு கணவர் இறங்கி மன்னிப்பு கேட்கிறாரு அல்லது மனைவி இறங்கி மன்னிப்பு கேட்கிறாருன்னா அதுல மன்னித்து விடுவதில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது. மாறாக அங்க என்னதான் ஏற்படும், பரக்கா, அருள் வளம் ஏற்படும். இதை ஃபாலோ பண்ண வேண்டும். இதை ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் தம்பதிகளும் நினைவில் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அடுத்த பகுதியை நாம் பார்ப்போம்.
சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.